சாப்பிடாம இப்படி அடம் பிடிக்கிற? அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். ஏண்டா நீதான் உங்க அம்மாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுற. இப்போ உன் அம்மா இங்க வரமாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நானும் அங்க இருந்துருவேன். அடிச்சு பல்லுகளெல்லாம் கலட்டி. அடுத்து புள்ளைய அடிக்க போறியா? சும்மா இரு. அம்மா கூட இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன்ப்பா. உன்னால முடியாதத உன் புள்ளைய வச்சு சாதிக்க பாக்குற. ஏமா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? ஸ்கூல் முடிஞ்சு வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ரேவதி எங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பா. தயவு செஞ்சு ரேவதியை அனுப்பி வைங்க மாமா. புருஷன் பொண்டாட்டி உறவுகிறது ஒரு நாள் சண்டையில முடிகிற விஷயம் கிடையாது. நிறைய விஷயத்த யோசிக்கணும். 2 பிள்ளைங்க வேற இருக்கு, அவங்கள பத்தி யோசிக்கணும். அதுங்க அப்பா இல்லாம வளரணும்னு நினைக்கிறியா? உன்னால ராகவியையும் சேர்த்து 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஆளாக்க முடியுமா? அப்பா இருக்கிற ரூம்ல தாண்டா நாம எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரேவதியும் அவ பிள்ளைகளையும் தங்க வைக்கிறது கூட ஒரு ரூம் இல்ல. ஓ ரூம்ல அவங்கள தூங்க சொல்லிட்டு நீ ஹால்ல தானே தூங்குற. அந்த அளவுதான் இருக்கு நம்ம வீட்டோட நிலைமை. இதுல காலத்துக்கு ரேவதி எங்கேயும் இருக்க சொல்றியா? நீ புரியாமலேயே பேசுறடா பாக்கியராஜ்.